பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம சிஎம்செல் அனுபவத்தை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். சிஎம்செல் அனுபவம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஆனால் இந்த வீடியோ வெளியிடும் போது, இது சம்மந்தமாக நம்ம மனுக்கள் சம்மந்தம் வெளியிடும் போது, இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கட்சி தம்பிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீ எல்லாம் எங்கே போன, இப்போ வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குற, பெட்டிஷன்லாம் போடுற அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தை பகிர்வதற்கு முன்னாடி நாம என்னெல்லாம் ஒரு 7-8 வருஷமா பண்ணியிருக்கோங்கிறதையும் அவங்களுக்கு அடணுமா இல்லையா? அதுதான் இந்த வீடியோ. ஸோ முழுசா வந்து பாருங்க, ஓகேவா? அதுக்கு இடையில நம்முடைய வழக்கறிஞர் ஒருத்தர் சிஎம்செல்ல பெட்டிஷன் போட்டு ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணியிருக்காரு. அதையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம். நிறை குறை எதுவா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் வந்து பார்க்க போறோம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஆபீஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாக்கு கட்டி கிடக்கா, அதுவும் வந்து பெட்டிஷன் தான். இந்த அட்டைப்பெட்டியில இருக்கிறதும் மனுக்கள் ஆர்டி தான். இந்த கட்டப்பையில இருக்கிறது, அந்த அட்டைப்பெட்டியில இருக்கிறது எல்லாமே மனுக்கள் தான். இதெல்லாம் இறக்கி காட்டினா தான் நான் நம்புவோம் அப்படின்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் காட்டுறேனே. இந்த பையில இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியா 2017 அந்த காலகட்டத்தில இருந்து நம்ம தொடர்ச்சியா நிறைய ஆர்டிஐயும் சிஎம்செல் மனுக்களும் நம்ம மக்களுக்கான சேவைகளை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மேல வந்து நம்ம அடுக்கி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னும் வாங்க இன்னும் காட்டுறேன். ஓகே, இதான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரூமு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம புக்ஸ் வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம படித்து தெரிந்து கொள்றோம். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம மனுக்கள் பிரிண்டர் எடுக்கிறதுக்கு பிரிண்டரு ஜிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம வச்சிருக்கிறோம். இங்க மேல பாருங்க, ஓகேவா? இங்கேயும் நிறைய பெட்டிஷன்ஸ் அடுக்கியிருக்கா. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம வந்து மனுக்கள் ஆர்டிஐ இதெல்லாம் நம்ம கணக்குல சேர்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மனுக்களும் ஆர்டிஐக்களும் நம்ம எழுதியிருக்கோம் 2016 இருந்து, ஓகேவா? இப்ப பேசுவோமா? வணக்கம் உறவுகளை. இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு வந்து உங்க சமூக சேவைக்கு வரல, பல நாளா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம யூடியூப் கொடுத்த அவார்டு. ஸோ பல காலமும் நம்ம இந்த பணியை பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? நம்ம வாழ்க்கையில நன்மை நடந்தா நன்மையை பேசுறோம். அதே சமயத்துல ஒரு ஒரு அனுபவத்துல நம்மளுக்கு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குன்னா அந்த கசப்பான அனுபவத்தின் குறித்து நம்ம உறவுகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்க இப்படிதான் நடக்கணும், இந்த மாதிரிதான் நீங்க வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தொடர்ச்சி என்ன செஞ்சுருக்கோம், சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இப்பதான் நாங்க பொதுச்சேவைக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை முதல்ல நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கிற நான் சொல்ல விரும்புறேன், ஓகேவா? இப்போ நம்ம வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, இப்போ அந்த பெட்டிஷனுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்ல அந்த பெட்டிஷனுக்கான வேலை நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? எங்க ஏரியாவில் வந்து நம்ம நண்பர் தான் காமராஜ் அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு. அவர் வந்து ஒரு 2 பெட்டிஷன் வந்து எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒன்றும் வந்து மதுபான கடை சம்பந்தமா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேனே. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் மேற்கண்ட முகவரியில வசித்து திருவாடானை நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன். திருவாடானையில் இருந்து 5 கோட்டை வழியாக மங்களக்குடி வரை செல்லும் சாலையில இருபுறம் கருவேல செடிகள் அடர்ந்த சாலையின் இருபுறம் ஆக்கிரமித்திருக்கிறது. அதே போல திருவாடானையில் இருந்து பாண்டுகுடி வெள்ளையபுரம் வழியாக ஓரியூர் வரை செல்லும் சாலையில் இருபுறமும் கருவேல செடிகள் வளர்ந்து அடர்ந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பேருந்துகளில் செல்லும் பயணிகள் ஜன்னல் ஓரங்களில் கருவேல செடிகள் அடித்து பயணிகள் காயப்படுகின்றனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். இதனை உடனடியாக நெடுஞ்சாலை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்து சாலையில் இருபுறம் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதான் பெட்டிஷனு. ஓகே, நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படின்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ளே பண்றேன். இந்த பெட்டிஷன் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவேல மரங்களை எல்லாமே அகற்றியிருக்காங்க. அகற்றிட்டோம் அப்படிங்கிற பதிலையும் வந்து திரு காமராஜ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கோட்ட பொறியாளர் ராமநாதபுரம் அலுவலகத்திலேருந்து அவருக்கு வந்து நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா அந்த கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ராமநாதபுரம் கோட்ட முதலமைச்சர் இணையதளம் மூலம் பெறப்பட்ட இந்த மனுவுக்கு பதிலறிக்கை தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்வை 1 முதலமைச்சர் தனிப்பிரிவில் இணையதளத்தில் பெறப்பட்ட மனுவிற்கு பார்வை 2 காணும் கடிதத்தில் மேற்படி மனுவில் குறிப்பிட்டுள்ள திருவாடானை மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த உட்கோட்டத்திற்கு உட்பட்ட திருவாடானை, எஸ்பி பட்டணம் சாலையில் மற்றும் 5 கோட்டை நீர்குன்றம் சாலைகள்ல 2 மருங்கில் உள்ள கருவேல செடிகளே அகற்றப்பட்டுள்ளது என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்க அகற்றியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பெருவாரியான வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் அகற்றியிருக்காங்க அப்படின்னு காலையில் என்கிட்ட பேசினாரு. ஓகே, மீதமுள்ள பகுதிகள் இருந்தா கண்டிப்பா அகற்றுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சிஎம்செல்லை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை அன்சாட்டிஸ்ஃபை ரெண்டுமே நடக்கதான் செய்யுது. நாம வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 பெட்டிஷனுக்கு மேல போட்டிருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்டே ஒரு பெட்டிஷன் வந்து ஏன்னா டாஸ்மாக் எதிராக போட்டோம்னா உடனே ரிஜெக்டட். 2வது பாத்தீங்கன்னா
நம்ம போட்ட பெட்டிஷன்ல முகவரி எல்லாமே மிக ஷார்ப்பா கொடுத்துருக்கோம். ஆனா அது தொடர்பா 2 ஆபீசர் போன் வச்சிட்டாங்க. சார் எதுக்காக நீங்க பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க? பெட்டிஷன் தான் எழுதியிருக்கோமே. ஆனா அங்க இருந்து என்ன இதுல பிரச்சனை அப்படின்னா, நம்ம பெட்டிஷன் கொடுக்குற அந்த விஷயத்தை அவங்க கரெக்டா பாக்குறாங்களா, அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்களாங்கிறது தெரியல. இப்ப நமக்கு நல்ல வேலை சார், இப்ப உங்கள்கிட்ட கேட்டதுனால நீங்க எந்த ஊர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லைன்னா நான் வந்து போகலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு அனுப்பி விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நகராட்சியில இருந்து கால் பண்றோம், நகராட்சிக்கு இதுக்கு நான் போட்ட பெட்டிஷனுக்கு என்னங்க தொடர்பு இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அதான் சார் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு மாறுதல் ஆயிருக்கு, நாங்க திருவாடனைக்கு மாத்தி, நீ எங்க சார் மாத்திடுவேன், திருவாடனைக்கு மாத்தி விடுங்க அப்படின்னு சொன்னேன். தண்ணீர் பிரச்சனையா ஒன்று போட்டிருந்தேன். அது ஒரு பெட்டிஷன் வந்து இந்த மாதிரி 2 ஆபீசர் மேல பேசி அப்படி இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெட்டிஷன் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு பெட்டிஷன் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்ட பழைய கலெக்டர் அலுவலகம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதார் சென்டர் மற்றும் அந்த முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு மையம் அங்கே நடந்த ஒரு கஷ்டமான நிகழ்வு நான் பெட்டிஷன் போட்டிருந்தேன். அது ஒரு வாரத்துல பதில் வந்துருச்சு, நாங்க அதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஐயா, நம்ம அங்க போனாதான் தெரியும் அது சரியா இருக்கா என்னங்கிறது நம்ம தெரியும். ஆனா நம்ம நேரடியாக அங்க போனதுனால அந்த பெட்டிஷனுக்கு சரியான பதில் கிடைச்சது வந்து சரியா தான் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, அதனால வந்து தொடர்ச்சியா மக்களுக்கான குரல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். இப்ப இந்த பொது சேவையை வந்து திரு காமராஜ் அவர்கள், வக்கீல் அவர்கள் வந்து ஒரு பெட்டிஷனை போட்டது நிமித்தம் இந்த பெரிய அந்த கருவேல செடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வெற்றி தான் இல்லையா? இது போன்றதான் நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு பொதுநல சேவையாக நிறைய மனுக்கள் வந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இது எங்களுடைய சுய தேவைக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது இல்லை. அதனால இப்ப கேள்வி கேட்கிறவங்க இல்லை, நாங்க அப்போல இருந்து கேள்வி கேட்கிறவங்க தான். இன்னமும் அரசாங்கம் சரியா இல்லைன்னா தொடர்ச்சியா எங்களுடைய கேள்விகளை முன் வச்சுட்டே இருப்போம். அந்த 5 பெட்டிஷன்ல வந்து 3 பெட்டிஷனுக்கு மேல சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு பெட்டிஷனுக்கு பதில் வந்துருச்சு, இன்னொரு பெட்டிஷனுக்கு வந்து ஏனோ தானோ பதில் வந்திருக்கு. அப்படிங்கிற போது நாங்க தொடர்ச்சியா வந்து கேள்வி வைக்க தான் செய்யும். அப்போ சிஎம் செல் பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு ஒரு ஊக்கமூட்டு விதமா ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதையும் நாங்க சொல்லதான் செய்யும். அப்ப இதை கேட்டுட்டு நீங்க இதை பயன்படுத்துற உறவுகள் நீங்க சிஎம் செல்லை தாராளமா பயன்படுத்தலாம். சிஎம் செல் மீன் முதல்வரின் முகவரி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க அதை தொடர்பு கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க பெட்டிஷன் வைக்கலாம். ஒருவேளை நீங்க பெட்டிஷன் வச்சு இப்ப இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் பெட்டிஷன் வச்சு என்ன சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சக்சஸ் ஆகலைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, எது நன்மை தீமை அதை மக்கள் வந்து சரியான ஒரு புரிதலோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம மேல இருக்க ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீங்க எடுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம ஆதாரத்தோட நம்ம வெளியிட்டிருக்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் அதை கூட உங்களுக்கு வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.